சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு ரீசனிங் டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன தலைப்புன்னு கேட்டா எண் எழுத்து காரணவியல். இந்த எண் எழுத்து காரணவியல்ல நிறைய உள்ள சப்டைட்டில் இருக்குது. அதுல இப்போ ஒன்று நம்ம பார்க்க போறோம். இதோட மாடல் என்ன அப்படின்னு கேட்டா இங்க பாருங்களேன். BAYனா 28 எனில் WONனா என்ன அப்படின்னு 2023 குரூப் 3A எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்களேன். BATனா 23, CATனா 24 என்றால் BOYனா எதை குறிக்கும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி ஆன்சர் போடலாம் அப்படின்றத தெளிவாக சொல்ல போறேன். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு, ரெண்டாவது கேள்விலேருந்து வரேன். இந்த கேள்வி தான் நம்ம படித்தோம். அங்கே பாருங்க. BAY = 28 எனில் WONனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன? நம்ம இங்கே பாருங்க. BAY இது 28ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதில்? அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு உங்களுக்கு ABCD தெரியல. இங்கிலீஷ்ல ABCD மட்டும் தான் தெரியும். சூப்பர். அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். அதாவது நம்ம ABCDனா மொத்தம் 26 எழுத்து. கரெக்ட் தானே? ஏனா 1, பினா 2, சினா 3, அப்புறம் டினா 4, ஈனா 5, எஃப்னா 6, இந்த மாதிரி ஒய்னா 25, இசட்னா 26 எழுத்து. நம்ம 26 எழுத்து இங்கிலீஷில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் நான் பர்டிகுலராக ஒரு நம்பர், அதாவது பர்டிகுலர்னா இப்போ A ஃபர்ஸ்ட்டு, B ரெண்டாவது, C மூணாவது, இந்த ஆர்டரில் இருக்குல்ல. இந்த ஆர்டரில் அப்படியே 26 எழுத்துக்கள் இருக்கு. 26க்கும் 1 2 3 நம்பர் போட்டுக்கிறேன். ஏனா 1, Hனா 8, ஐனா 9, எம்னா 13, டபிள்யூனா 23, இசட்னா 26. இப்படி புரியுதுங்களா? ABCDக்கு எல்லாத்துக்கும் 1 2 3 4 5 6ன்னு நம்பர் போட்டிருக்கேன். இப்போ நம்பர் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இப்போ B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Bனா இப்போ பாருங்க, ஏன்னா 1, Bனா 2. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த Bக்கு 2ன்னு போடுறேன். ஏன்னா அதோட பொசிஷன் 2வது இடத்துல இருக்கு. ஏன் மொதல் பொசிஷனில் இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் 1வது பொசிஷன் இருக்கு. அடுத்தது ஒய்னா 25வது பொசிஷன்ல இருக்கு. 25வது இடத்துல இருக்கு. சரியா? இப்போ பாருங்க, பின்னா 2வது பொசிஷன், ஏனா 1வது பொசிஷன், ஒய்னா 25வது பொசிஷன்ல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஜஸ்ட் முதல்ல கூட்டி பார்க்குறேன். இல்லை நம்ம பெருக்கி பார்க்கலாம், இல்லை ஏதாவது உள்ள பண்ணலாம். சரியா? நான் என்ன பண்றேன், கூட்டி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கூட்டி பாருங்க. 25 25 ஒன்று கூட்டினா 26, 26 கூட 2 கூட்டினா 28 அப்படின்னு வந்துடும். சூப்பர். கரெக்டா? புரியுதுங்களா? கரெக்ட். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிக்கான பொசிஷன், ஏவுக்கான பொசிஷன், ஒய்க்கான பொசிஷன்ல இருக்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்போ நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் WON, இங்க பாருங்க, WON அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டபிள்யூனா என்ன? இப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு. டபிள்யூனா 23, 23வது இடத்துல W இருக்கு. ஓனா என்ன? 15வது இடத்துல இருக்கு. என்னா என்ன? என் 14வது இடத்துல இருக்கு. ஸோ நம்ம மேலே என்ன பண்ணியிருந்தோம், அந்த பொசிஷன் எல்லாத்தையும் கூட்டியிருந்தோம். அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, இதை எல்லாத்தையும் கூட்டிங்க. அதாவது 23, 15, 14 மனசுலேயே கூட்டுங்க. சரியா? அப்படி கூட்டினா 4, 9, 12க்கு 2, மீதிங்க 1, அதுக்கப்புறம் 2, 4, 5, 52 அப்படின்னு வரும். ஸோ கூட்டினா 52 அப்படின்னு கிடைக்குது. செக் பண்ணி பார்க்கலாமா? இதை பாருங்க, பர்ஃபெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அசால்ட்டா போட்டுடலாம். சரியா? தெளிவா புரியுதுங்களா? புரியலையா? சரி, அடுத்த கணக்கு பார்த்தா புரியல. இது போய் புரியலையா? என்னங்க நீங்க? சரி, 3வது கொஸ்டின் பாருங்க. BATனா 23, CATனா 24 என்றால் BOY என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பேட்டு, கேட்டு, பாய் அப்படிலாம் படிக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷ் தெரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே பேட்டு, கேட்டு, பாய் அப்படிலாம் கொடுத்துருக்காங்களா சொல்லக்கூடாது. இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத்தாதான் சொல்லணும். சரியா? BAT, அதான் இங்க BAT அப்படின்றது 23ன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்,
முதல்ல நமக்கு என்ன தெரியும்னா இவங்க ஒரு வேலை ஏபிசிடின்னு இருக்குல்ல, ஏபிசிடியோட பொசிஷனுக்குரிய நம்பரை வச்சிருக்காங்களோ அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணணும். உடனே என்ன பண்ணோம், டக்குன்னு வந்து ஏபிசிடி எழுதுங்க மனசுலையே. எழுதிட்டு ஏன்னா 1 பீனா 2 சீனா 3 அப்படின்னு நீங்கள் பின்னாடி கூட அந்த கொஷின் பேப்பர் பின்னாடி கூட எழுதிங்க. எழுதிட்டு இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பின்னா ரெண்டாவது கரெக்டாக இருக்கு பாருங்க, பின்னா ரெண்டாவது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பின்னா 2ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் 1ன்னு போட்டுட்டேன். டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி வந்து இங்கே பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, 20வது இடத்துல இருக்கு. சரியா? ஸோ அப்போ 20 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்னன்னா மேபி இப்போ நான் அதோட பொசிஷன் நம்பர் எழுதிட்டேன். கூட்டியிருப்பாங்க, பெருகிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம முதல் ஒர்க் என்ன பண்ணும், கூட்டி பார்த்துடணும். சரியா? அப்போ 2யும் 1யும் கூட்டினா 3, 3 20 கூட்டினா 23. பாரு, அப்போது அதோட பொசிஷனில் இருக்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு CATன்னு இருக்கு, CAT. இப்போ என்னன்னா டீனா என்ன, இப்போ சீனா 3 கரெக்டாக அது பாருங்க, இது வரைக்கும் பாருங்க, சீனா 3. ஓகேவா? அந்த இடத்துல சீனா 3, ஏனா 1, டீனா 20. கரெக்டா? கரெக்ட். இப்போ இதோட பொசிஷனை நமக்கு இங்கே என்னென்ன இருங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம செகண்ட் வெரிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். CATனா 24 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பொசிஷனை கூட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். 3 1 கூட்டினா 4ங்க, 4 கூட 1 கூட்டினா 4 கூட 20 கூட்டினா 24ங்க. கரெக்டாக? அப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ 2 வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம போன கணக்கில் ஒரே வெரிஃபிகேஷன் தான், பட் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் 2 வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதோட பொசிஷன் ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்குரிய பொசிஷனில் இருக்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க. கிளியராக புரியுதா? அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோங்க பாருங்க, BOYனா என்னன்னு கேட்குறாங்க. BOYனா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், பிக்கு ஓக்கு ஒய்க்குரிய நம்பர்ஸ் எடுத்து கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். இது பெரிய கணக்கெலாம் கிடையாது. இப்போ LCM HCFலாம் எடுத்து பாருங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி கூட கிடையாது. இப்போ பின்னா நமக்கு தெரியும் 2, ஓன்னா அதோ இருக்கு பாருங்க 15. இது எழுதிருங்க. ஏபிசி இந்த மெத்தட் தெரிஞ்சாவே பின்னாடி ABCD 26 எழுத்து எழுதி 1 2 3 4 5 நம்பர் போட்டு வச்சுங்க. சரியா? அடுத்தது ஒய்னா 25ங்க. கரெக்டா? 25. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 25 15 ஒரு 2 கூட்டினா ஆன்சர். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. 5 5 10 12க்கு 2 மீதிங்க 1, 42 அப்படின்னு வரும். ஸோ 42 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது 4வது கேள்வி. புரியுதா? நான் சொன்னது புரியுதா? மேபி இன்னும் கொஞ்சம் புரியல. இப்போ பாருங்க, டினா 4, சி மற்றும் COVERனா 53 எனில் BASIS இன் மதிப்பு யாது? 2023 TNPSசியில் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு முதல் லெட்டர் பார்த்தா தெரிஞ்சு போச்சு. டினா 4, அதாவது ஏபிசிடி மொத்தம் 26 எழுத்து. ஏனா 1, பினா 2, சீனா 3, டினா 4, ஒய்னா 25, டினா இது இசட்னா 26 அப்படின்னு வச்சுருந்தோம். கரெக்ட் தானுங்க? ஸோ இப்போ நம்ம ஏபிசிடி 26 எழுத்துக்கு நம்பர் போட்டு வச்சுருக்கோம். இதில் முதல்லயே டினா 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொசிஷனை தான் குறிக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதனால் செகண்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, COVER. இதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 63ன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட்ல டினா 4ன்னு தெரியுது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா COVER அப்படின்னா 63 சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிக்குரியது, ஓக்குரியது, விக்குரிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மேபி கூட்டியிருக்கலாம், இல்லை பெருகிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரியா? அப்போ சீனா என்ன, சீனா 3. கரெக்டாக? அதை பாருங்க, சீனா 3. ஓகே, இருங்க கலர் மாற்றிக்கலாம், ஈஸியாக இருக்கும். சீனா 3. அடுத்தது ஓனா 15 அப்படின்னு இருக்கு. சரியா? 15, ஓனா 15. அடுத்தது வி அப்படின்னு இருக்கு. வீணா என்ன இருக்குது பாருங்க, 22 அப்படின்னு இருக்குது. வீணா 22. அடுத்தது இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈனா எங்கங்க ஈ காணோம், அதோ இருக்கு பாருங்க, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈனா 5. அடுத்தது ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர்னா 18. சரிங்களா? 18. அப்படிங்கப்ப எத்தனை நம்பரு, இதை எழுதிட்டே பெரிய நிசுரமா இருக்க. இப்போ 63ன்னு சொல்றாங்க. மேபி கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸ். இப்போ பாருங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், 15 22 18
5 3 இதை கூட்டணும். கரெக்டாக கூட்டுங்க. அப்படி கூட்டினாங்க பாருங்களேன். 8 2 கூட்டினா 10, ஒரு 5 5 10 ஒரு 10 10 20 23ங்க. 3 மீதி இங்கே 2ன்னு வந்துருங்க. நெக்ஸ்ட் 2 4 6 63 வரும். சூப்பரா. இப்போ 63 கரெக்டாக பாருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொசிஷனுக்குரிய நம்பர்ஸை எடுத்து கூட்டியிருக்காங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. கரெக்டா? கரெக்ட். இப்போ அப்போ நமக்கு தெளிவாயிடுச்சு, பொசிஷனுக்குரிய நம்பரை கூட்டியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கேள்விக்கு வருவோம். BASIES கரெக்டா? இப்போ பீனா நமக்கு ரெண்டாவது லெட்டர் தெரியும். இங்கே பாருங்க, பீனா 2 ஏனா 1 கரெக்டா? ஸோ பீனா 2 ஏனா 1. இப்போ எஸ் கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா தோருக்கு பாருங்க, எஸ்ன்னா 19 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல 19 எழுதிக்கிறேன். அடுத்தது இங்கே பாருங்க, இதுவும் எஸ் தான், இங்கே 19 போட்டுக்கிட்டேன். ஐ கேட்டிருக்காங்க. ஐ எங்கே இருக்கு, தோருக்கு பாருங்க 9 HI கரெக்டா 9 அப்படின்னு எழுதிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை கூட்டின ஆன்சர் அப்படி தானே, ஏன்னா நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணலாங்க பாருங்க, 19 19 நான் 2 டிஜிட் முதல்ல எழுதிட்டேன். அப்புறம் 9 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 1 கரெக்டா நான் இப்படி எழுதியிருக்கேன். சரியாங்க பாருங்க. இந்த 9ஐயும் இந்த 1ஐயும் கூட்டினா 10. இங்கே 9 9 18 18ஓட 2 கூட்டினா 20 20 ஒரு 10 30 30 அப்படின்னு ஆயிடுச்சு. மீதி இங்கே 0 போட்டு மீதி 3 3 4 5 50 பர்ஃபெக்டாக 50 வருது. பாருங்க, இதோ பாருங்களேன். அடனே செம ஈஸி. புரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? ரைட். இப்போ நான் ஹோம் மார்க் தரணும். இன்னும் ஒரு கொஷின் நடத்திட்டு ஹோம் மார்க் தரேன். 7வது கொஷின். BOOK ஈக்குவல் டு 43 மற்றும் புக்குன்னு படிக்காதீங்க. சரியா? மற்றும் BEN ஈக்குவல் டு 35 எனில் COPY னா என்ன? 2022 TNPSசில கேட்டிருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் BOOK இதை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இப்போ என்னன்னா, இதை 43ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல் என்ன ஆகணும்னா, ABCD மொத்தம் 26 எழுத்து இருக்கு. அந்த ஒவ்வொரு எழுத்துக்குரிய பொசிஷனை எடுத்து கூட்டியிருக்கலாம், பெருகிருக்கலாம், வகுத்துருக்கலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். முதல்ல நம்ம அந்த கோணத்தில் சிந்திக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், BOOKன்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், ABCD மொத்தம் 26 எழுத்து, அதுக்குள்ள பொசிஷன் நம்பர் எழுதிக்கிட்டேன். பீனா 2 அப்படின்னு தெரியும். சரியா? ஓனா 15. ஓகேவா? ஏன்னா புக்குன்னு இருக்குல்ல, BO பாருங்க. பீனா 2 ஓனா 15 ஓனா 15 கே கேட்டிருக்காங்க. கே எங்க இருக்குது, தோருக்கு பாருங்க. கேனா 11 அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல 11 எழுதிக்கிட்டேன். சரியா? இப்போ மேபி கூட்டி இருக்கலாம், பெருகி இருக்கலாம். கண்டிப்பா 15 15 பெருகுனா பெரிய நம்பர் வரும், பெருகி இருக்க மாட்டாங்க. மேபி கூட்டி இருக்கலாம். அப்போ பாருங்க 15 15 11 2ங்க. ஸோ இங்கே 5 5 10 3 13க்கு 3 மீதி 1 1 1 2 3 4 43 வருது. ஸோ அப்போ கூட்டியிருக்காங்க. கரெக்டா? பர்ஃபெக்டாக வருது. அப்போ BOOK அதாவது பிக்குரிய பொசிஷன், ஓக்குரிய பொசிஷன், ஓக்குரிய பொசிஷன், கேக்குரிய பொசிஷன் எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்கன்னு தெளிவாயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், BEN அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ BEN 35ன்னு சொல்கிறாங்க. நம்ம இதே மாதிரி வெரிஃபை பண்ணிவிடுவோம். அது பொசிஷனை கூட்டியிருக்காங்களான்னு. போன இதில் கூட்டியிருந்தாங்க, இதுலேயே கூட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு தெரியும் பீனா 16 அப்படின்னு 16. ஈன்னா அது வரைக்கும் பாருங்கள், இங்கே இருக்கும் முதல்லையே. ஈன்னா 5 அப்படின்னு தெரியும், 5ன்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன 14 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல 14 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ கூட்டணும். 16 14 ஒரு 5. சரிங்களா? 6 10 15க்கு 5 மீதி 1 1 2 3 35ங்க. பர்ஃபெக்டாக வருது. கிளியரா? தெளிவாக வருது. அப்போது இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது, பொசிஷன் அதாவது ABCDக்குரிய எழுத்துக்களோட பொசிஷனை கூட்டியிருக்காங்க அப்படின்னு 2 வெரிஃபிகேஷனில் தெரிஞ்சிருச்சு. அப்போ கன்ஃபார்மாக COPY இதுக்கான பொசிஷன் நம்பரை கண்டுபிடிச்சி கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. அப்போ சின்னா என்ன, ஓன்னா என்னன்னு பார்க்கலாம். சி பார்த்தீங்கன்னா 3, ஓ 15. இங்கே பாருங்க, C 3, ஓ 15. கரெக்டா? அப்புறம் PY பார்க்கணும். P பார்த்தீங்கன்னா அது பாருங்க 16, Y 25, 16 25 16 25. ஓகேங்களா? இங்கே இப்போ நமக்கு 5 15 16 3. ஓகே, 5 5 10 16 19 9 மீதி 1, அப்புறம் 1 2 3 3 ஒரு 59. ஸோ 59 ஆப்ஷன் சி தான் சரியானது. அவ்வளோதான். இப்போ கிளியராக புரியுதா? உங்களுக்கு தெளிவாயிடுச்சிங்களா? சூப்பருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 கணக்கு ஹோம் மார்க் தரேன். 2014 குரூப் 1, 2016 TNPSC எக்ஸாமில் கேட்டது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 5வது கொஸ்டின்.
பின்னா 2, BALL ஈக்குவல் டு 27 எனில் BOOKனா என்ன? அப்போ நமக்கு இங்கே பின்னா 2ன்னு தெரியும் போது பிக்குரிய பொசிஷன் 2 தான். அப்போது பொசிஷனுக்குரிய நம்பர் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து BALL அப்படின்னா 27. அப்போ பின்னா ஏனா எல்னா அதுக்கான பொசிஷன் நம்பர் எடுத்துங்க, கூட்டி பாருங்க. மேபி கூட்டினா 27 வந்தால் சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும், அப்போ பொசிஷனோட நம்பரை கூட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சோம்னே BOOKனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் இப்போ சொல்றதால நீங்கள் டேரெக்டாக BOOKவோட வேல்யூ கண்டுபிடிக்காதீங்க, இங்கே செக் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? போடுறீங்களா? ஆப்ஷன் ஏ 40, பி வந்து 41, சி வந்து 42, டி வந்து 43 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது 6வது கொஸ்டின் ஹோம்வொர்க். சி ஈக்குவல் டு 3 மற்றும் CALL ஈக்குவல் டு 28 எனில் CELL அண்ணா என்ன? 2016 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30, பி 31, சி 32, டி 33 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, அடுத்தது இது பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது வருவோம். இங்கிட்ட 8வது கேள்விக்கு வரும். புரியுதா? ரைட், இருங்க. 8வது கேள்வி போகிறதுக்கு முன்னாடி மொதல் கொஸ்டின் நான் நடத்தவே இல்லை, அந்த கொஸ்டின் நடத்திட்டு வரேன். இப்போதான் ஞாபகம் வருது. SQUR இல்லை, மறுபடியும் ஒழுங்காக படிக்கிற ஸ்கொயர் தானே? இல்லை, தெரியல. பாருங்க, SQUAREன்னா இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். SQUARE அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்பர்லாம் எழுதுவோம். 19, 17, அதுக்கப்புறம் 21, 1, 18, 5. இது என்னப்பா இப்படி எழுதுறேன் அப்படின்னு கேட்கலாம், சொல்கிறேன். இப்போ இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. அடுத்தது RECTANGLEனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டா கூட இப்போ நீங்களே பாருங்களேன், அப்படிங்க வாங்க, நமக்கு ஏபிசிடியோட பொசிஷன் நம்பர் ஞாபகம் இருக்கும். கரெக்டா? அதை எழுதி வச்சுங்க. இப்போ எஸ்ன்னா இந்த பாருங்களேன், எஸ்ன்னா 19 பர்ஃபெக்டாக வருதா? அடுத்தது கியூனா 17, இது பாருங்க. அடடே. அடுத்தது யூனா 21. அங்க பாருங்க, எத்தனை நாளாக இந்த கணக்கெல்லாம் கஷ்டம் சொன்னமேடா. நெக்ஸ்ட்டு ஏன்னா 1ன்னு தெரியும். ஆறுனா 18, இது பாருங்க. ஆறுனா 18. அடுத்தது ஈனா 5. கரெக்டு. இதோ பாருங்க, ஈனா 5. அப்போ இது எதை குறிக்குது? இந்த எழுத்துக்குரிய பொசிஷனோட நம்பரை குறிச்சிருக்காங்க. கூட்டல, பெருகல, வகுக்கல எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த நம்பர் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. அதோட பொசிஷன் நம்பரை எழுதி வச்சிருக்காங்க. புரியுதா? புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி கேட்டோம்னா நீங்க ஜஸ்ட் யோசித்து பாருங்க, நம்ம அந்த பொசிஷன் நம்பர் தான் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு யோசிக்கணும். சரியா? யோசித்து பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், RECTANGLE அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்னன்னா ஆர், இங்கே பாருங்க, ஆறுனா 18. சரியா? நம்ம இங்கே 18ன்னு எழுதிப்போம். ஈனா 4, இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஈனா 5, சாரி, ஈனா 5. சீனா 3, கரெக்டா? சீனா 3 கரெக்டு. டீனா 20, ஆமாம். ஏனா 1, சூப்பரு. மகபேடம் இது மாதிரி நீங்கள் எழுதிட்டே இருந்தால் உங்களுக்கு ஞாபகமே டக்குன்னு வந்துடும். ஏன்னா 14, ஏன்னா 14 அப்படின்னு வந்துடும். ஜீனா வந்து 7 அப்படின்னு வரும். ஜீனா 7. அடுத்தது எல்லுனா 12, ஈனா 5. ஓகேவா? எல்லுனா 12, ஈனா 5. அப்போ இங்கே பாருங்க, 18, 5, 3, 20, 1, 14, 7, 12, 5. இது பாருங்க, 18, 5, 32, 3, அதுக்கப்புறம் 20, இந்த 1, 14, 7, 12, 5. பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் செய்யணும். சரியா? புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான கணக்கு. அதாவது போன கணக்காவது கூட்டி இருக்காங்க, இதில் அதெல்லாம் இல்லை, அப்படியே நம்பரை கொடுத்து வச்சிருக்காங்க. 2023 குரூப் 3A எக்ஸாமில். கிட்டத்தட்ட குரூப் 3Aனா குரூப் 4 தரம். சரியா? சூப்பர். புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்த கேள்வி வரும். ஹோம் மார்க் பார்த்தாச்சு, 8வது கொஸ்டின் பார்க்கணும். கரெக்டா? எஸ். இது பாருங்க, 2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட மறை குறியீட்டின் படி TRUST ஈக்குவல் டு 103 ஆகவும் LOVE அப்படின்றது 58 ஆகவும் இருந்தால் CARING ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து TRUST
டி இப்படின்றது 103ன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பொசிஷனுக்குரிய நம்பரை மேபி கூட்டியிருக்கலாம், பெருகிருக்கலாம். முதல்ல அந்த பொசிஷனுக்குரிய நம்பரை எழுதுவோம், நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஏபிசிடி அப்படின்றத 26 எழுத்து இருக்குது. ஏனா 1, பினா 2, சினா 3ன்னு 26 எழுத்துக்கும் அதோட பொசிஷனுக்கு நம்பர் போட்டு வச்சுட்டேன். இப்போ டி கேட்டிருக்காங்க, டீனா 20. ஓகே, டீனா இந்த இடத்துல 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர், ஆர்னா 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது யூ, யூனா 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 21. அடுத்தது எஸ், எஸ்ன்னா பார்த்தீங்கன்னா 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்புறம் டீனா 20ன்னு தெரியும். ஓகே, இப்போ மேபி இதை கூட்டியிருப்பாங்களோ, ஏன்னா பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்குது, கூட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரி, கூட்டி பார்த்துருவோம். 20 20 40. நான் முதல்ல இப்படி கூட்டிக்கிறது பாருங்க, இந்த 20 கூட்டிட்டேன் 40. சரியா, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க 19 21 18. சரியா, ரைட்டு. இங்கே பாருங்க 9 1 10 18ன்னு வரும். இங்கே மீதி இங்கே 1ன்னு வந்துடும். 5 9ன்னு வரும். 98 தாங்க வருது. ஐயோ, என்னங்க 103 இருக்குது, 98 இருக்குது, தப்பா கூட்டிங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை, கரெக்டாக தான் போட்டிருக்கோம். கரெக்டு தானேங்க, தப்பாக கூட்டியிருக்கான். ஆனால் அதாவது 98 103 ஏன் கொடுத்தாங்க, வேற ஏதாவது நம்ம வந்தால் பெருகிருப்பாங்கன்னு நினைக்கலாம். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன் 98ன்னா 103 வருது. சரி, எதுக்கும் நம்ம இன்னொன்று இருக்குது இல்லை, அதை செக் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று என்ன இருக்குது, எல்ஓவி, எல்ஓவிஇ அப்படின்னு என்னது, இதுக்கு இந்த ஸ்பெல்லிங்க்கு ஆன்சர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. எல்ஓவிஇனா 58. சரி, இப்போ நான் இந்த இடத்துல 58ன்னு போடுகிறேன். இதில் என்னென்னா எல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லுன்னா என்னது, 12. சரி, 12. ஓகே, ஓன்னா என்னது, ஓ 15. எப்பா நான் கமாண்டு கேட்டேன்னு தப்பாக சொல்கிறாதீங்க, சும்மா பாசத்தை சொன்னேன். சரிங்களா, நான் ஐ லவ் இந்தியா. ஆமாம், எஸ், நான் இந்தியாவை நேசிக்கிறேன். அடுத்தது வின்னா பார்த்தீங்கன்னா 22. ஆமாங்க, 22. அடுத்தது இ கொடுத்துருக்காங்க, ஈன்னா 5. சரி, இப்போ மேபி இதை கூட்டி பார்ப்போம், நமக்கு ஒரு கிளியர் கட்டாக புரியும்னு நம்புகிறேன். பார்ப்போம். இப்போ என்னென்னா 12 15 22 5. சரியா, 5 5 10 14ன்னு வரும். மீதி இங்கே 1 வந்துடும். 3 3 5 54ன்னு வருதுங்க. ஆனால் 58 இருக்கு. என்னங்க இது, அடக்கடவுளை, என்னங்க தப்பாக கூட்டுறேன்னா, கரெக்டாக தானே மணரம் போச்சே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அங்கே தாங்க வைக்கிற இந்த கதையில் ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டால், அதாவது கூட்டினதெல்லாம் கரெக்டு தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த பொசிஷனுக்குரிய நம்பரை கூட்டினீங்கல்ல, கூடவே அந்த எழுத்துக்களோட எண்ணிக்கையும் கூட்டுறாங்க. அதாவது டீனா 1, இது எழுத்துக்களோட இது எண்ணிக்கை. இப்போ டீனா 1, ஆர்னா 2, யூனா 3, எஸ்னா 4, டீனா 5. மொத்தம் 5 லெட்டர் இருக்கு, எழுத்து இருக்கு. கரெக்டாக 5 லெட்டர் இந்த இடத்துல இருக்குது. அந்த 5 லெட்டர் இந்த 98 கூட்டுறாங்க. அப்போ 98 கூட 5 கூட்டினா 103 வருது. பாரு, ஓஹோ, இது பாருங்க. இப்போ இங்கே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே எல்லுன்னா 1. எப்பா இது எல்லுன்னா நீங்கள் பொசிஷன் இல்லைங்க, இங்கே எல்ஓவின்னு கொடுத்துருக்காங்கல்ல. எல்னா ஒரு லெட்டர், ஒரு எழுத்து. ரெண்டாவது எழுத்து ஓ, மூணாவது எழுத்து வி, நாலாவது எழுத்து இ. அப்போ மொத்தம் 4 எழுத்துப்பா. அப்போ 54 வந்துச்சாங்க. நம்ம கூட்டினா அந்த 54 கூட 4 கூட்டி பாருங்க, 58ன்னு வருது. அடடே, சூப்பருங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எழுத்துக்களோட அந்த பொசிஷனுக்குரிய நம்பரையும் கூட்டிட்டாங்க. இந்த இடத்துல எத்தனை எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்களோட எண்ணிக்கையும் கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் நான் யோசிக்கணுமா, வேற வழி யோசித்து தான் ஆகணும். இதுக்காக நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதே மாதிரி கூட்டு வட்டி தனி வட்டிலாம் போட்டிங்கன்னா மணிக்கணக்கில் அடிப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. சரி, அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதே மாதிரி அங்கேயே செஞ்சு பார்ப்போம். எதில் தோருக்கு பாருங்க, CARING. இப்போ பொசிஷனுக்குரிய நம்பரையும் கூட்டணும், நெக்ஸ்ட்டு அந்த எழுத்துக்களோட எண்ணிக்கையும் கூட்டணும். ஓகேவா, சரி. சீனா என்னது, 3. சீனா 3, ஏனா 1, ஆர்னா 18. அடுத்தது ஐனா 9ங்க. ஓகே, அடுத்தது என்னன்னா 14ங்க. ஓகே, 14. சரி, அடுத்தது ஜி எங்கப்பா ஜி, 7. சரியா, 7. ஓகே.
இப்போ இதை கூட்டுங்க. நம்ம கூட்டலாமா? இப்படி 14 7 அடுத்தது இருங்க 2 டிஜிட் முதல்ல எழுதலாம், கன்ஃபியூஷன் இல்லாது. 18 அதுக்கப்புறம் 9 அதுக்கப்புறம் 7 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 1. கரெக்டாக நான் பாருங்க அப்படியே எழுதிட்டேன். சரியா? இங்கே 9 1 கூட்டினா 10, 10 இங்கே 7 3 கூட்டினா அது ஒரு 10, அதுக்கப்புறம் 10 10 20 ஆச்சா, 8யும் 4 கூட்டினா 12, 12 இங்கே ஒரு 32. அப்பாடா, என்னங்க கூட்டுறதுக்கே மணி நம்ம பார்க்குறோமே. 32 ரைட்டு. 3 4 5ங்க. ஸோ 52ன்னு வருது. கரெக்டா? ரைட்டு. இப்போ நம்ம 52ன்னு போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை பார்க்கணும். சி 1வது இடம் 2 3 4 5 6, மொத்தம் இந்த இடத்துல 6 எழுத்துக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த 6 இதாக கூட கூட்டிடுங்க. 52 கூட 6 கூட்டினா 58 அப்படின்னு வரும். ஸோ 58 ஆன்சரான்னு போய் பார்த்தா அடேங்கப்பா சூப்பரே வந்துச்சு பாருங்க. இவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? என்னங்க இது போய் கஷ்டன்றீங்களேங்க. சரி, அடுத்தது பாருங்களேன். 2022 2023 டிஎன்பிசியில் 2 முறை கேட்டிருக்காங்க. ஏடினா 20 மற்றும் பிஏடினா 40 ஏனில் சிஏடினா என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஏடி 20ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மேபி ஏபிசிடிக்கான பொசிஷன் நம்பர் எழுதிட்டு அதன் பிரகாரம் அந்த பொசிஷன் நம்பர் கூட்டியிருக்கலாம், பெருகிருக்கலாம், வகுத்துருக்கலாம், இல்லைன்னா கூட்டிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். சரி பார்ப்போம் வாங்க. இப்போ என்னன்னா ஏன்னா 1 ஆமாம். சரி, ஏன்னா 1 டீனா 20 ஆமாங்க. இப்போ ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். சரி, இதை கூட்டி பார்க்கலாம். அப்போ 1 20 கூட்டினா 21 தானே வரணும். 20ன்னு கொடுத்துருக்காங்களே, என்னங்க நீங்கள் கொஸ்டின் எடுக்கிறது தப்பாக கூட்டியிருக்கீங்க, 21 போடுங்க அப்படின்னு கேட்போமா? இல்லை, அவர் வேற ஏதோ யோசித்திருக்காரு. திறமச்சாலி என்ன யோசித்திருக்காரு? ஒருவேளை இங்கே பாருங்களேன், மேபி நம்ம இதோட கூட்டினா 21 வரும். அதுக்கப்புறம் இந்த ஏன்னா 1 பீனா 2 கூட்டினா 23 தான் வருது. அதுவும் இல்லை, 20 இருக்குதே. சரி, ஒருவேளை கழிச்சிருப்பாங்களோ எதை? இந்த 20 1 19 வரும். அதுவும் இல்லையே, என்னங்க இது? சரி, ஒருவேளை பெருகி இருப்பாங்களோ? பெருகி பார்க்கலாம். 20 20 ஆமாம் வருது. அப்போ பெருகி இருப்பாங்களோ? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்த லெட்டர் எடுத்து அதே மாதிரி பெருகி பார்ப்போம். பெருகி இருந்தா அப்போ பெருகி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்தது என்ன? பிஏடின்னு கொடுத்துருக்காங்க. பிஏடி, பினா 2, ஏனா 1, டீனா 20. கரெக்டா? இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க பாருங்க, 40ங்க. சரி, 40. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே பாருங்களேன், இதெல்லாம் பெருகி பார்ப்போம். ஏன்னா நம்ம போன காலத்தில் பார்த்தல 2 1 2 2 20 2 4 40. கரெக்டு. ஓய் சூப்பர்ப்பா. 40ன்னா இப்போ பெருகி இருக்காங்க. கொடுக்குற நம்பர் எல்லாத்தையும் பெருகி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. கரெக்டா? கரெக்ட். அப்போ நான் என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே பாருங்க, இப்போ சிஏடி. அப்போ இதுக்குரிய பொசிஷனுக்குரிய நம்பரை பெருகணும். சின்னா 3, ஏன்னா 1, டீனா 20. நீங்கள் அப்படியே பார்க்கவே நான் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம மறுபடியும் போட ஞாபகம் வந்துடும். ப்ராக்டிஸ் ஈஸியாக வந்துடும், பயப்பட தேவையில்லை. அப்போ என்ன பண்ணோம்? இது பெருகி இருக்காங்களா? கரெக்டு. 1 3 3 2 6 60. கரெக்டாக 60ங்க. ஆப்ஷன் சி தான் சரியானது. அப்போ பெருகி இருக்காங்க. சரி, இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது பெருகிட்டு இந்த இப்போ சின்னா 1 ஏன்னா 2 இது 3 லெட்டர் இருக்கா? 3 லெட்டர் இதை அவரை கூட்டு 63 கொடுப்பாங்க. அப்படியும் கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். பெருகி கூட்டியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்கன்னு டக்குன்னு யோசித்து ஆன்சர் அடிக்கணும். அவ்வளோதான், இதான் ரீசனிங். சரியா? சூப்பர். அடுத்தது இங்கே பாருங்க, 10வது கொஸ்டின். MAT = 260, HAT = 160 என்றால் SUN என்பதை எதை குறிக்கிறது? 2ஆம் மாதம் 2025 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. MAT இது 260ன்னா இவ்வளோ பஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ஏபிசிடியோட பொசிஷன் எழுதி அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஏபிசிடியோட பொசிஷன் நம்பர் ஏன்னா 1 பீனா 2 இசட்னா 26 எதுவுமா அது எழுதிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு எம்முன்னு கேட்குறாங்க. எம்னா 13. சரி, ஓகே 13. ஏன்னா 1. சரி, டீனா 20. ஆமாம், நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஓகே, இப்போ கூட்டலான்னு பார்த்தா 13 14 ஒரு 20 43 வரும். அநியாயத்துக்கு 260ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது
கண்டிப்பாக 260 பெரிய நம்பர், கூட்ட முடியாது, கழிக்க முடியாது. மேபி பெருகி இருக்கலாம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பெருகிடுவோமா? ஓர் 13 13 13 2 13 26, அந்த 0 போட்டால் 260. அடடே பெருகிருக்காங்க. அடா. சரி. அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? எதுக்கு வெரிஃபை பண்ணுவோம்? அடுத்தது HAT = 160ன்னு சொல்லிட்டாங்க. ஹெச்னா என்னது போய் பார்ப்போம். ஹெச்னா 8. சரி 8, ஏன்னா 1, டீன்னா 20. பெருக்கிருக்காங்களான்னு பார்க்கலாமா? பெருக்கிடுவோம். ஓர் 8 8 8 2 போட்டால் 16, அந்த 0 போட்டால் 160. சூப்பர். அப்போ பெருகிட்டாங்கோ. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? பெருகிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ நம்ம SUNக்கு பெருகணும். சரிதான். என்னங்க எஸ்ன்னா பெரிய நம்பர் வருமேங்க. எஸ்ன்னா 19. அடடா 19 வாய்ப்பாடு தெரியாதே. என்னங்க எங்களுக்கு இப்படி வந்த சோதனை. அடுத்தது யூ 21 அப்படின்னு இருக்குது. 21. என்ன 14. இப்போ அடேங்கப்பையோ இவ்வளோ பெரிய நம்பர் எப்பயா பெருகுது. என்னங்க நீங்கள் இப்போ பெருச்சு நான் பெருகி என்னைக்கு போடுறது? சரி எதுவும் ஆப்ஷனை பார்ப்போம். இந்த பாருங்களேன், எப்பவுமே நான் வச்சுங்க பெருக்களுக்கு மட்டும் அதை சொல்கிறேன். லாஸ்ட் டிஜிட் பாருங்களேன், 6 5 8 8. ஓகேவா? லாஸ்ட் ஜி எல்லாமே வேற இருக்கு. மேபி இப்போ 8ன்னு வருதுன்னா இப்போ ஆப்ஷன் சி டியா இருக்கணும். மேபி 5ன்னு வருதுன்னா ஆப்ஷன் பியா இருக்கணும். மேபி 6ன்னு வருதுன்னா ஆப்ஷன் ஏவா இருக்கணும். என்னங்க சொல்றீங்க? லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட் டிஜிட் ஞாபகம் வச்சுட்டு இது பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த 9, இந்த 1, இந்த 4, இந்த 3 நம்பரை மட்டும் பெறுங்க. சரியா? நல்லா புரியுதா பாருங்க. அப்போ ஒரு நாள் 4 4 9 என்ன? 4 9 36. 36. இந்த கடைசி டிஜிட் பாருங்க 6. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 6 தான் வரும். இவ்வளோதான். நீங்கள் அக்கான்னு எல்லாம் பெருக்க வேணாம். சரியா? ஸோ நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், லாஸ்ட் டிஜிட் வெவ்வேறு நம்பராக இருந்துச்சு. மேபி எல்லாமே 6 இருந்துச்சுன்னா நீங்கள் மொத்தம் தான் பெருக்கணும். இல்லை வெவ்வேறு நம்பராக இருக்குது லாஸ்ட் டிஜிட். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் வெவ்வேறு நம்பராக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னென்ன நம்பர் பெருக்க போகிறீங்களோ அதோட கடைசி டிஜிட்டை மட்டும் எடுத்துங்க. அப்போது இந்த 4 1 9 இதை மட்டும் பெறுங்க. அப்போ 9 9 9 4 36ன்னு வரும். 36னா கடைசி டிஜிட் 6 தான் ஆன்சர். நீங்கள் ஒன்றா பெருக்கி பாருங்க, மொத்தமாக பெருக்கி பாருங்க, கடைசி டிஜிட் 6 வரும். அப்போ கடைசி டிஜிட் 6ன்னு பார்த்தா எந்த டிஜிட் இதுல இருக்குது பாருங்க, ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ தான் சரி. அதுதான் 6 இருக்கு. அவ்வளோதான். இது சரியா? பட் இது பெருக்கல் இருக்கணும். முக்கியமாக ஆப்ஷனில் லாஸ்ட் டிஜிட் வெவ்வேறு நம்பராக இருக்கும். அதுக்கு தான் சூட்டபிள் ஆகும். இல்லைன்னா நீங்கள் மொத்தம் பெருக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? மோஸ்ட்லி அப்படி கொடுக்க மாட்டாங்க. அச்சல் விடுங்க, ரீசனிங்லாம் அம்மா கஷ்டம் பண்ண மாட்டாங்க. அடுத்தது 11வது கேள்வி வந்தாச்சு. 2025 7ஆம் மாதம் நடந்த எக்ஸாம்லையும் 2021 TNPSC எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரியா? Z = 52. இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி D = 4ன்னு வச்சு கூட போட்டோம். கரெக்டா? ஆனால் Z = 52ன்னு சொல்லிட்டாங்க. ACT = 48ன்னு சொல்லிட்டாங்க. BATனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Z = 52ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ABCD பொசிஷன் பண்ணால் ஏன்னா 1 Bனா 2 Cனா 3 Zனா 26 நம்ம போடுறோம்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு Zனா 26 தான் வரணும். Zனா 26 வரணும். ஆனால் ஏன் 52ன்னு கொடுத்தாங்க புரியலையே அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கேட்டேன்னா அப்படியே அடிச்சு கொடுத்துருங்க, 2ன்னு வருது. அப்போது இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, அந்த 52ல் இந்த 26 சும்மா அடிச்சு பார்த்தேன். அடித்தா 2 முறை வருது, 26 26 52. அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கடைசி அதாவது Zனா 26 இல்லையா? Zனா 26, அதை விட 2 பெருகிருக்காங்க. சரியா? 26 26 போட்டால் 52ன்னு வருது. சரி, அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க ஆன்சரை, கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் பெருக்குங்க அப்படின்றாங்க. மேபி 3ஆல் பெருக்கிற மாதிரி கூட வரும், அந்த ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கணும். சரியா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸி தான். சரி, அப்போ நான் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன், ACT = 48ன்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணுறேன், அதே மாதிரி வருதானே. ஏன்னா 1, Cனா 3, Tனா 20. அப்போது இது என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம். ஏன்னா நம்ம கூட்டினா தான் தெரியும், இல்லைன்னா நம்ம பெருகணும். பெருகினா பெரிய நம்பராக வரும். ஏன்னா 3 20ஆல் பெருகினா நான் வரும் 1 3 3 2 3 6 60 வரும். ஆனால் இங்கே 48 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு பெருகிற வேலை கிடையாது, கூட்டுற வேலையாக தான் இருக்கும். அப்போது 3 1 4 4னா 24ன்னு வருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க, Zனா 52ன்னாங்க, அதாவது Z 26, அதோட 2 பெருக்கிருந்தாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ 24 வருதா, இதோட 2 பெருங்க, 24 24 48. இங்கே பாருங்க பர்ஃபெக்டாக வருது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா,
அந்த எழுத்துக்களோட பொசிஷனை கூட்டி 2ஆல் பெருக்குங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அட்டகாசம், சூப்பருங்க, போங்க, ஜாலியாக இருக்குது இல்லை? இப்போ நம்ம ஆன்சருக்கு வருவோம். BAT. பின்னா 2, ஏன்னா 1, டீனா 20. சரியா? அப்போ கூட்டணும், அது மட்டும் தெரியுது. 1 கூட்டினா 3, 3 20 கூட்டினா 23ன்னு வருதுங்க. இப்போ இதோட 2 பேருக்குனா அதே 23 கூட வந்து தான் 6, 46. இப்போ பாருங்க, அடா என்னங்க ஜாலியாக இருக்குதுங்க. சூப்பர்ல, சூப்பர். இன்னும் இருக்குது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே 35 நிமிஷம் ஆகிப்போச்சு. அதனால இப்போட இந்த கதையை மூட்டு இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சரிங்களா? மறக்காம ஹோம்ஒர்க் சம் போடுங்க. கொஸ்டின் புரியுதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.